கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு a ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம்ம யாரையுமே தகுதி இல்லாதவர்களா இல்லனா சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. We should not think of anyone as a low person. That is, they are not fit for something. ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சோ இல்லைனா அவங்க செய்கிற வேலையை வச்சோ அவங்கள நம்ம குறைஞ்சி மதிப்பிடக்கூடாது. எல்லாருக்குமே ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்றத நம்ம உணரணும். யாரையுமே கீழ்த்தரமாக நினைக்கக்கூடாது. அக்கார்டிங் டு ஹவு பீப்புள் லுக் ஆர் வாட் ஒர்க் தே டூ, we should not underestimate them. Everyone has their own value. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. 1 கொரிந்தியர் 1:21. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 1 Corinthians 1:27. But God has chosen the foolish things of the world to put to shame the wise, and God has chosen the weak things of the world to put to shame the things which are mighty. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை, அதாவது அதிக ஞானம் இல்லாதவங்கள, அதிக கல்வி இல்லாதவங்கள தெரிந்து கொள்றாராம். அவங்களுக்குன்னு ஒரு மேன்மையை கொடுக்குறாராம். See what the Bible says. God chooses the foolish, that is, people with less education or experience. He keeps them in high place. ஒரு முறை ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு போர்ட் மீட்டிங் துவங்கிறதுக்கு இருந்துச்சு. There was a board meeting to start in a big company. அங்கே வேலை செய்கிற ஒரு பெண் தன்னுடைய குழந்தைய யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்திருந்தா. ஏன்னா வேலை இடத்துக்கு குழந்தைங்கள கூட்டிட்டு வரக்கூடாது, வீட்டில் பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, இந்த மாதம் நான் வாடகையும் கொடுக்கல அப்படின்னு. There a lady who was working brought her child to the office. The office rules was that they should not bring their children to office, but she brought because there was no one to take care of the child and she hasn't paid the house rent. அவங்க அங்க அந்த இடத்த சுத்தம் செய்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. She was a cleaning woman there. கொஞ்ச நேரத்தில் போர்ட் மீட்டிங் துவங்குச்சு. உள்ள ஒரே கூச்சலும் குழப்பமா இருந்தது. The board meeting started and there was chaos and shouting inside. இந்த சின்ன பிள்ளை அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு உத்து கவனிச்சுட்டே இருந்தா. ஒரு ஓரமா உட்கார்ந்து. The small child was sitting in the corner and listening to what was happening inside. உள்ள அவங்க சீன மொழிபெயர்க்கிற ஆள் வராததுனால அவங்க அடுத்த பக்கத்துல இருந்து அவங்க கிட்ட பேசின வியாபாரிகள் பேசுறத இங்க இருக்கிறவங்களுக்கு புரியல. Inside, the Chinese translator hasn't come, so they could not understand the people who were speaking on the other side in Chinese. அந்த பக்கம் பேசினவங்க சொன்னாங்க, இப்போ நீங்க இதுக்கு பதில் சொல்லலைன்னா நாங்க எந்த கான்ட்ராக்டையுமே கையெழுத்து போட மாட்டோம், இதோட நம்ம உறவை முடிச்சிடலாம் அப்படின்னு. The people who were speaking in Chinese said, if you are not going to sign the contract now, we are not going to sign any further contract with you. You have to understand what we say. அப்போ இந்த சின்ன பொண்ணு உள்ள போய், ஐயா எனக்கு சைனீஸ் மொழி தெரியும் அப்படின்னு சொல்றா. This little child went inside and said, Sir, I know Chinese. அந்த பிள்ளை எல்லாரும் அதிர்ச்சியோட பார்த்தாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Everyone were shocked. They looked at the child and started laughing. அவங்க யார் இந்த பிள்ளைங்க கூட்டிட்டு வந்தா இப்படி ஒரு முக்கியமான இடத்துக்கு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. They started shouting saying, Who brought this little child to this place? This is a very important place. அந்த பிள்ளையோட அம்மா இதை கவனிச்சுட்டு வேகமா ஓடி வந்தாங்க அந்த பிள்ளைய அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு. The mother saw and came running to take the child away from that place. ஆனா அங்க இருந்த மேனேஜர் அந்த பிள்ளைய கூப்பிட்டு, உனக்கு எப்படிமா சைனீஸ் தெரியும் அப்படின்னு கேட்டாரு. The manager called the little child and asked, How do you know Chinese? அதுக்கு அந்த பிள்ளை சொன்னா, எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்க வீட்டில் நாங்கள் சைனீஸ் தான் பேசுவோம் அப்படின்னு. The little child said, My grandmother has taught me Chinese and at home we speak the same language. The manager சரி அப்படின்னு
அந்த பிள்ளைய மொழிபெயர்க்க சொல்றாரு. த மேனேஜர் அக்செப்டட் அண்ட் ஆஸ்க் த சைல்ட் டு டிரான்ஸ்லேட். அவங்க பேசினதெல்லாம் கேட்டு கேட்டு இந்த பிள்ளை அழகா மொழிபெயர்த்து சொன்னா. The child listened to everything and translated. அன்னைக்கே கான்ட்ராக்ட் முடிஞ்சது. எல்லாமே வெற்றியா நடந்தது. The contract was signed and everything happened successfully. அப்போ அந்த மேனேஜர் அந்த சின்ன பிள்ளைய கூப்பிட்டு யார் என்னன்னு விசாரிச்சாரு. The manager called the little one and asked who she was. Everything was explained. அந்த மேனேஜர் சொன்னாரு, உன்னுடைய படிப்புக்கான செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் அப்படின்னு. The manager said, I will take care of your education till you go to a job. அந்த அம்மாவையும் கூப்பிட்டு என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கும் தகுந்த வேலையை கொடுத்தாரு. He also called the mother of the child and found out what she has studied and gave her a right job. ரெண்டு பேருக்குமே மேன்மை கிடைச்சது. Both of them got a proper position. யாரையுமே நம்ம கீழ்த்தரமா நினைக்க கூடாது. We should not underestimate anyone. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.